ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நான் லைவாக வித்ட்ரா பண்ணியுமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னமும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வேணும்னா அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வீடியோவே நான் போடுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவரும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம இந்த டெலிகிராம் சேனலில் போட்டுருவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஆப்போட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக சைன் அப் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோ அதை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரெஃபர் கோடு கேட்கும். ஸோ ரெஃபர் கோடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெஃபர் கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக அப்படின்னா 100 காயின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்தோன்னே ஏர்ன் பண்ணுறதுன்னு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டுடே போல் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு எந்த ஆன்சர் கொடுத்தாலும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. தப்போ ரைட்டோ ஆனால் காயின்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி காமிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லக்கி வீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 10 ஸ்பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் எடுக்கலாம். ஸோ சின்ன காயின்ஸ் அதாவது 5 காயின் அந்த மாதிரிலேருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 200 காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண முடியும் இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணுறது மூலமாக. அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஸ்ட்ரைக் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு 10 காயின்ஸ் கொடுப்பாங்க. 7 நாள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ட்ரி ரிவார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து 100 காயின்ஸ் கிடச்சிரும். ஸோ அடுத்ததாக ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா இந்த டாஸ்க் பே ஆஃபர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ இந்த நைக்கா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. நம்ம பண்ண வேண்டியது 2 தான். இன்ஸ்டால், ஓப்பன். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. கிளிக் ஆன் கெட் ரிவார்டுன்றது வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய கெட் ரிவார்டுன்ற ஆப்ஷன். ஸோ இன்ஸ்டால் தி ஆப் ஃப்ரம் ஃபோன்பே, அதாவது இன்ஸ்டால் பண்ணணும். இந்த லிங்க் இது மூலமே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த ஆப்பை 2 நாள் உங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 காயின்ஸ் கொடுக்குறாங்க. 200 காயின்ஸோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ₹2. ப்ளே டைம் கேம்ஸ், இதில் எனக்கு பிடிச்சதான் இந்த ப்ளே டைம் கேம்ஸ் ஆப்ஷன் தான். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் அளவு கொடுத்துட்டு உள்ளே போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இப்போதைக்கு வந்து 2 கேம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வரும். அப்போக்கப்போ வந்து கேம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 487 காயின் எடுக்கலாம். அதுவும் பாருங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு பர் மினிட் 1 மினிட்டுக்கு வந்து 7 காயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 1032 காயின் ஏர்ன் பண்ண முடியும். அது ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 காயின் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கேம் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த காயின் எந்த இதில் கேமில் வந்து அதிகமாக காயின்ஸ் தராங்களோ அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த i8 இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து கேம் தனியாகவும் ஆப் தனியாகவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேம் ஆப் 2மே வந்து கலந்து வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 6500 காயின் கிட்ட தராங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரீச் ஸ்டெப் 10 10வது ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா 187 ரூபா, 2 ரூபா கிடைக்குது. அடுத்து 25வது ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா 2000 ரூபா. அடுத்து 50வது வந்தீங்கன்னா 3 ரூபா. அந்த மாதிரி வந்துருந்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 400 வந்தீங்க அப்படின்னா 3402 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா ப்ளே பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஜம்ப் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அதில் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். இதுலேயுமே அதே மாதிரி தான், ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். அடுத்ததில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் கெட் ரிவார்டு வித் எக்ஸிட்டிங் ரிவார்ட்ஸ். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸும் ஆப்ஸும் தான் வந்து இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறது மூலமாக எடுக்கலாம். ஸோ அடுத்து போல் ஃபிஷ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, சர்வே தான். சர்வேனா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு காயின்ஸ் தர போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிட் லேப்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுவுமே வந்துட்டு சர்வே ஆப்ஷன் தான். அதாவது சர்வே பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான். அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பப்ஸ்கேல். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக வந்துட்டுனா உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கேமில் ஆடுறது மூலமாகவே உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ரெஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நடுவில் ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓகேங்களா, ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை ரெஃபர் பண்ணுறீங்கிறது இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருமே வந்து பண்ணலை, நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க. லைவாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களோட ரெஃபர் கோடையும் லிங்க்கையும் வந்துங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக போயிட்டு ஜாயின் பண்ணார் அப்படின்னா உங்களோட ரெஃபர் கோடு போட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 200 காயின்ஸும் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 காயின்ஸும் வந்துங்கன்னா போனஸாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னோடய கோடு போடுறீங்க அப்படின்னா எனக்கு 200 காயினும் உங்களுக்கு 100 காயினும் கிடைக்கும். இந்த மாதிரி அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஏர்ன் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டுனா பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ரிவார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்டு, கூகுள் ப்ளே, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, நைக்கா, மஹிந்திரா இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ கேஷில் வந்துட்டுனா வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைவாக நான் வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த யூபிஐ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ நம்பர் வந்துட்டுனா யூபிஐ ஐடி வந்துட்டுனா கேட்டிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய யூபிஐ ஐடியை போட்டேன். ஸோ இப்போ செலக்ட் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டுனா 50 ரூபாய்க்கு வந்துட்டுனா ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ 50 ரூபாய்க்கு எவ்வளோ காயின் ப்ரோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5300 காயின்னு. நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி 100க்கு மாற்றிட்டு ஸோ நான் வந்துட்டு இப்போ 100 ரூபீஸ் வந்துட்டுனா உங்களுக்கு வித்ட்ரா போட்டு காமிக்க போகிறேன். ஸோ வந்துட்டுனா 10,300 காயின் வந்துட்டுனா கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட 10,363 காயின்ஸ் இருக்குது. ஸோ லைவாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டுனா ரிடீம் ஸ்டேட்டஸ் வந்துட்டுனா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ரிவார்டு வந்துட்டுனா 24 மணி நேரத்தில் வந்துட்டுனா ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆனதையுமே வந்துட்டுனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அமௌண்ட் ரிசீவ் ஆனோடனே ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்ட்ரா போட்டேன். ஸோ இன்னுமே வந்துட்டு எனக்கு ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ 24 மணி நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிரும். ஸோ டேட்டு கூட பார்த்துக்கோங்க, 1/2/2024 தான். ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்க்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 5 ரூபா, ஸோ 50 ரூபா, 100 ரூபா. ஸோ மறுபடியுமே வந்துட்டு ஒரு பாருங்கள், இங்கே ஒரு 100 ரூபா, இங்கே ஒரு 100 ரூபா, ஸோ இங்கே ஒரு 100 ரூபா. இப்போ திரும்பவும் வந்துட்டு நான் 100 ரூபா போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்தோடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேனலுமே வந்து ஒரு போஸ்ட் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் பேமெண்ட் வந்ததா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே கைஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராமில் வந்து எனக்கு தனியாக மெசேஜும் பண்ணலாம். ஸோ அது வேணும்னா உங்களோட விருப்பம். ஒரு அற்புதமான ஆப் கொண்டு வரேன். ஸோ பாய் கைஸ்.